பாடுள்ள ஸ்திரீ பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு ஒன்றும் வழி இல்லை, வேற செலவு பண்ணதுக்கு வேற வழி கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இயேசுகிட்ட வந்த உடனே அவளால் தொட்டிருக்க முடியாது. அவள் ஒவ்வொரு வாரம் தொடும்போது கீழே விழுந்திருப்பா. அவர் போயிருப்பாரு, விழுந்திருப்பா. மறுபடியும் தொட முயற்சி பண்ணிருப்பா, அவர் நடந்திருப்பாரு, விழுந்திருப்பா. அப்படி விழுந்து 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 எப்படியோ எழுந்து அவ வஸ்திரத்தை தொட்டுட்டா. தொட்ட உடனே இயேசு வல்லமை புறப்பட்டது, போய் அவளுக்கு சுகமாயிடுச்சு. இயேசு நின்று தெரிவார். இந்த பரிமேய குருடன் விசுவாசத்தை நல்லா ஜெபம் பண்ணி ஜெபத்துல அவர் நிக்க வச்சான். இந்த 12 வருஷமா பாடுற ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தினால இயேசு நிக்க வச்சிட்டான். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு. உடனே நீ பாக்குற என்ன தொட்டது யார்? எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். என்னடா இவ்வளவு பேர் போயிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் மாதிரி இப்படி நெருக்கி போயிட்டு போது என்ன தொட்டது யாருங்கிறது இல்ல. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் பார்த்தேன், நான் உணர்ந்தேன். என்னை யாரும் தொட்டிருக்கிறாங்க. என்ன சொல்ற? என்னை யாரும் விசுவாசத்தினால தொட்டிருக்கிறாங்க அப்படின்னு. அதனால வல்லமை புறப்பட்டு போயிருக்கு. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். என்ன சொல்லியிருக்கா? ஆண்டவரே, கடவுளே, இயேசுவே, நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன், இப்படிலாம் செலவு பண்ணேன், இப்படிலாம் பண்ண, ஒன்றும் நடக்கல. உங்களை பத்தி கேள்விப்பட்ட வந்தேன், தொட்டேன், எனக்கு விடுதலை கிடைச்சது. அப்போ ஒரு சீஷர்கள் அவர் உடனே இயேசு நம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என்னை தொட்டது யார்? திரளான ஜனங்கள் போகும்போது விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டு நிக்க வச்சு திரும்பி பார்க்க வச்சிட்டான். அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்.